ஹனிமூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சந்தான பாரதி சார் வந்து ஆக்டர், டைரக்டர், ஆன்டி வில்லன் இந்த 3 இதில் வந்து உங்களுக்கு எது சார் ரொம்ப பிடிக்கும்? டைரக்ஷன் தானா? டைரக்ஷன் தான். ஏன்னா இட்ஸ் கிரியேஷன். அதுக்கப்புறம் நடிகர், அதுக்கப்புறம் தான் ஆன்டி வில்லன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மகாநதிலாம் கமல் சார் வச்சு பண்ணியிருந்தீங்க. ஆமாம். மகாநதியில் எனக்கு ஒரு சீன் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அந்த கொல்கட்டாலேருந்து அந்த பொண்ணு அவர் தூக்கிட்டு வருவார். அவர் தூக்கிட்டு வந்து அவர் எல்லாருமே அடிப்பாங்க. ஆமாம் ஆமாம். அடித்த உடனே அங்கே ஒரு அம்மா, அந்த அதுலேயே இருக்கிற ஒரு அம்மா வந்து, இல்லை உங்கள் அப்பா வந்து தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு அப்பா, ஆமாம் ஆமாம். நீ வந்து இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படி சொல்லுவார். அந்த பொண்ணோட அம்மா, அதாவது அந்த அம்மாவோட பொண்ணு வந்து அழகாக கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க கமல் சார். அது ரொம்ப வாஞ்சியாக இருக்கும். அந்த சீனை எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் லைவ்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம்மா. ஏன்னா அது எழுதும்போதே ரொம்ப பிரபலமான சீன் தெரியுமா, நல்லா வரும் தெரியும். அங்கே அந்த அம்மாவை நடிச்சது வந்து அங்கே லோக்கல் ட்ராமா ஆர்டிஸ்ட் அந்த அம்மா. ஓ அப்படியா? கல்கட்டாவில். ஷீ இஸ் எ பேங்க் ஆஃபீஸர். அவங்க அந்த அமைச்சர் ட்ராமாவில் இருக்கவங்க. அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணாங்க. அந்த வந்து போங்கடா, அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் ரொம்ப அற்புதமாக அமைஞ்ச சீன். எனக்குலாம் ரொம்ப பிரமாதமான ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையான படங்கள் குணாவும் மகாநதியும். அதாவது நீங்கள் தமிழ் சினிமா எடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிட்டு படங்கள் சொல்லவே முடியாது. படங்கள் பார்க்கவே முடியாது. திருப்பியும் அந்த மாதிரி ஒரு படத்தை வேற யாராவது நடிக்கலாமான்னா அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா கமல் சார் வந்து வாழ்ந்திருப்பாரு அந்த படத்துல. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு தூக்கத்துல வளரும் தெரியுமா? அப்ப வந்து ஒரு உடஞ்சி அழுவாரு. அது வந்து அவர் அழும்போது நம்மளும் கூட சேர்ந்து அழற மாதிரியே இருக்கும். ஆனா என்னதான் கன்சோல் பண்ணாலும் அவர் வந்து ஒரு அப்பாவா அந்த ஒரு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் அவர் கண்ணிலேருந்து. இது ரியலா நீங்க எடுக்கும் போது உண்மையாவே உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்ததுமா, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. எனக்கு இதை விட ரொம்ப ஃபீலிங் என்னென்னா, ரொம்ப நான் எமோஷன் ஆனது வந்து ஜெயில் சீக்வன்ஸ்மா. ஜெயிலில் வந்து அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. பாட்டி வந்து சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இந்த பக்கம் காலை தொட்டு கும்பிடுவா, அவர் கால் நகர்த்துவார் அந்த பக்கம். அப்படி கண்ணில் தண்ணி நிற்கும். எனக்கெல்லாம் ரொம்ப அது ரொம்ப இப்போ பார்த்தா கூட நானே அழுதுருவேன். புரியுது. கமல் சார் தேம்பி அந்த கம்பிக்கிட்ட கட்டிக்கிட்டு அழுவார். ரொம்ப அற்புதமான சீனுமா. எனக்கே ரொம்ப பெருமிதமான ஒரு சீன் அது. சரி, சிலதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு புரிதலோட அந்த சீனை எடுப்பீங்களா? இல்லை நீங்கள் இந்த சீன் தான் நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்க, ப்ரீ ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீ ஒர்க் பண்ணி நம்ம இந்த சீன் இப்படி தான் எடுக்க போகிறோம்னு எடுப்பீங்களா? சில சீன் இப்படி எடுப்போம், சில சீன் அப்படி கூட எடுப்போம். புரியுதா? ஓகே. இப்போ இந்த சீன்லேயே வந்து கமல் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சீன் எடுக்கும்போது நீ கட் சொல்லாத, நீ கட் சொல்லாத, நான் எப்போ முடியுமோ அப்போ நிறுத்திக்கிறேன்னு. அப்படிதான் அந்த சீன் எடுத்து. கமல் சார் வந்து அவரோட மூவில சில இன்புட்ஸ் அவரோடது நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். எல்லா விஷயத்துலையும் வந்து அவரோட இன்புட் இருக்கும். அதெல்லாம் இருக்க முடியாது. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுவார் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்டர்ஃபியரன்ஸ் இல்லைம்மா. ஒரு படத்தோட நல்லா வரணுங்கிறது வந்து அது இட்ஸ் டீம் ஒர்க். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது கமல் சார் மட்டும் பண்ணாமா, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி சார் ஒருத்தர் தான் எதுலையுமே தலையிட மாட்டார். ஓகே, டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுப்பார், ஆர்டிஸ்ட்டு சொல்லுவாங்க. மற்றபடி எம்ஜிஆர் சார் கொண்டு எல்லாத்துலேயுமே தலையிடுவாங்க, எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. விஸ்வநாதன் சார் மியூசிக் பண்ணால் கூட எம்ஜிஆர்கிட்ட போய் அவர் ஓகே பண்ணால் தான் சாங்கு ரெக்கார்ட் ஆகும். புரியுதுங்களா? அதனால் ஒரு படம் நல்லா வரணும்னு ஒரு ஹீரோ நடப்பது தப்பு கிடையாது. இந்த படத்துல உங்களுக்கும் அவருக்குமான ஏதாவது குட்டி குட்டி சண்டைகள் வந்திருக்கா, இல்ல கான்ட்ரவர்சி மாதிரி ஏதாவது வந்திருக்கா? மாநில இல்லைம்மா, எனக்கும் அவருக்கு சண்டை வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா முன்னாலே நாங்கள் ப்ரிப்பேராக உட்காந்துருக்கோம். ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கோம்ல, இந்த சீன் இப்படி வச்சுக்கலாம், இல்ல இந்த சீனை வந்து அதனால தான் முதல்ல உட்காந்து பேசிடுறோம்ல. ஓகே, டிஸ்கஷன் அதெல்லாம் முடிச்சிடுறோம். முதல்ல டிஸ்கஷன்லேயே இப்போ குணான்னு ஒரு சீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி டெய்லி வந்து ஒவ்வொரு சீனை உட்காந்து பேசுவோம். நான், கமல் சார், அந்த ரைட்டரு பாலகுமாரன், அவர் தான் வசனகர்த்தா. கேமராமேன் இருந்தால் கேமராமேன் ஜாயின் பண்ணிப்பார். ஸோ இந்த சீன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உட்காந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த இப்படி சுற்றி பேசுவார், அதெல்லாம் அங்கேயே டிசைட் பண்ணார் தான். ஸோ அதனால் எங்களுக்கு குழப்பம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. புரியுது.
பிரச்சனை அந்த அந்த ஒருவேளை லொக்கேஷன் போய் வேறு ஏதாவது மாற்றணுன்னா அப்படின்னா அப்போ வேணால் மாற்றலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு மாறுதல் இருக்காது கூடுமான வரைக்கும். சார் கமல் சார் கிட்ட உங்ககிட்ட பிடிச்ச குவாலிட்டினா என்னன்னு சொல்வீங்க? விடாமுயற்சி. ஓ. எதை பற்றி அவருக்கு இது பண்ணவே மாட்டார். ஒன்ஸ் டிசைட் பண்ணாலும் டிசைட் பண்ணது தான். அது யார் சொன்னாலும் அதுக்கு இது கிடையாது. நல்லா இது வரும் ஏன் வராது அப்படின்னு கேட்பாரு. ஏன் வராது சொல்லுங்கள், அதுக்கான ரீசன் சொல்லுங்கள், அது பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு தான் பண்ணுவார். அதனால தான் அவர் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரை மைண்டில் ஏற்றிக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அவர் படங்கள் நிறைய ஃபெயிலியராக இருக்குது, நிறைய சூப்பர் ஹிட்டாக இருக்குது. அது எதுவுமே மைண்டில் ஏற்றிக்க மாட்டார். சார் நம்ம மகாநதி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து நடிகராக அறிமுகமான படம் எது சார்? எண்ணியூர் கண்ணம்மா. சிவச்சந்திரன் சார் டைரக்டர். ஓகே. நீங்கள் வந்து நீங்களாவே நான் இதில் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு? இல்லை 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 நான் எனக்கு எப்பயுமே அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அப்போ டைரக்டர் சீன் சார்ட்ட இருக்கும்போது சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுவேன். ஆஃபீஸில் ஒர்க்கரு அது இது இந்த மாதிரி ஏதாவது சின்ன ரோல் ஏதாவது பண்ணால் டக்குன்னு விட இப்போ நீ பண்ணுன்றது. இளமையில் கூட கமல் வந்து ஜெயஸ்ரா தேடி வரும்போது அவங்க ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அந்த சீனில் நான் தான் பண்ணேன். அப்படி இருக்கும்போது சிவச்சந்திரன் வந்து என் கூட கடமை எனக்கு கட்டுப்பாடில் ஒர்க் பண்ணார். அது ராஜபாரில் கூட நான் ஒரு சீன் பண்ணியிருப்பேன். அந்த லிஃப்ட்டில் வந்து அவரை போங்க அடிச்சுருவேன், மாதவியை கிண்டல் பண்ணேன். ஸோ இப்படி இதை தான் பண்ணியிருக்கேன் தவிர பெரிய நடிக்கணும்னு சொல்லி ஆசையெல்லாம் கிடையாது. சிவச்சந்திரன் என் கூட ஒர்க் பண்ணதுனால அவர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த ரோலில் நீ பண்ணு அப்படின்னாரு. நான் சொன்னேன்லப்பா எனக்கு வராது, சரியாக விட்டுடு, நமக்கு அதெல்லாம் பழக்கம், நான் பாட்டுக்கு வேலை பார்க்க, நீ தான் பண்ணுறான்னாரு. அதில் ஒன்றும் பெரிய டைலாக்லாம் கிடையாது, நீ வா கூட வா அப்படி சொல்லி லக்ஷ்மி பிரதர் மாதிரி இந்த டீ கடையில் ஜெண்டை வாசிட்டு அது ஒரு பையன் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் என்னோட முதல் படம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கங்கை அமரன் வந்து கரகாட்டக்காரில் என்னை வில்லன் ஆகிட்டார். அது கூட அதுவும் அகஸ்மாத்தான் வந்தது தான். எனக்கு முதல்ல ஒரு 3-4 படம் வந்து நான் எதிர்பார்க்காம வந்ததுமா. கரகாட்டக்காரன்னா அமருக்கு பார்க்கறதுக்கு அதுக்கோ ஸ்டுடியோ போயிருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார். காஸ்டியூமர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தார். நான் எதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு கேட்டேன். இல்லை டைரக்டர் உங்களுக்கு ட்ரெஸ் தைக்க சொல்லியிருக்கேன் எடுத்தார். நான் நினச்சேன் பக்கத்து தீபாவளி இருந்ததுனால நமக்கு எதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிற போலுக்கு அமர் நினச்சிட்டு பேசாம விட்டேன். அப்புறம் பார்த்தா அமர்கிட்ட கேட்டேன், என்னடா இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறியா, மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், ஏய் நீ தான் இந்த படத்து இல்லை நீ வேறு அப்படின்னா. அன்றைக்கி மதியானத்துலேருந்து ஷூட்டிங்மா அது அந்த படத்தோட வில்லன் ஆன் தி ஸ்பாட். ஆமாம். ஓகே. காலையில் மீட் பண்ணுறேன், மத்தியானம் வந்து மேக்கப் போட்டு நடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே. அந்த படம் தான் அந்த என்னை வந்து நூக்கன்கான தமிழ்நாட்டில் பூரா இப்போ கூட இன்னைக்கு கூட நான் வெளியே போய் நடந்து மணந்தப்பா கரகாட்டக்காரன் கனகா கையை பிடிச்சி விட்டவர் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி இல்லையா? ஆமாம்மா. நூக்கன்கான தமிழ்நாடு பூரா என்னை அறிமுகப்படுத்துகிற படம் அந்த படம் தான். மதுரையில் மட்டும் கிட்டத்தட்ட 465 நாள் என்ன ஓடிச்சு. ஆமாம், அது மிகப்பெரிய வெற்றி படம் இல்லையா அப்போ? அதுக்கப்புறம் அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்க்ரீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கமல்கிட்ட போகும்போது மைக்கேல் வந்த ஷூட்டிங் அங்கே கல்யாண மண்டபத்தில் அங்கே போய் பார்க்க போயிட்டுருக்கேன். அப்போ கமல் வந்து சார் இவர் சரியாப்பா சார் இந்த ரோலுக்குன்ட்டு. எந்த ரோல்னே சொல்லலை. என்ன ரோல் என்ன, ஆமாம் கரெக்டாக போட்டுருவோம் அப்படின்ட்டா சிங்கினி சாரும். அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அதுலேருந்து ஆரம்பித்து எனக்காக உதறது. ஏன்னா நடிக்கிறது நமக்கு கேமரா பின்னாடி நம்ம சொல்லிடலாமா, கேமராவில் நடிக்கும் போது அது பெரிய டார்ச்சர்மா. அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே வந்து கவுண்டர் ஃபிட் நோட் அடிக்கிறது, அதை அடிச்சுக்கிட்டே பார்த்து பேசி ஈஸி இப்படி போய் ஒரே ஷாட் சிங்கிள் ஷாட்டு கிட்டத்தட்ட 10 டேக்கு மேலே போச்சு. 10 டேக் எனக்கு அது யார் வேர்த்து ஊற்றி என்னடா அப்படி அதை கமலாம் பண்ணுட்டாரு. அப்படித்தான் அந்த படத்தை நான் நடித்தேன். அதுவும் எனக்கு நல்ல பேர் கொடுத்த ஒரு படம் மைக்கேல். இல்லை அந்த படத்தில் வந்து மைக்கேல் மதன காமராஜன் வந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் திருப்பி பண்ணவே முடியாது. ஏன்னா 4 கமல், அதுவும் அவர் 4 வாய்ஸ்ல பண்ணியிருப்பாரு இல்லையா? 4 வாய்ஸ் 4 கெட்டப் 4 கெட்டப் 4 வாய்ஸ்ல பண்ணியிருப்பாரு.
அந்த லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸில் அந்த வீட்டில் ஆடும்போது அவர் வந்து அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக போவார். அந்த செட்டு எப்படி சார்? அதாவது ஒரு 12க்கு 12 அடி அந்த வீடு. இல்லைம்மா, அது வந்து மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டோம். ஓ ஓகே. அந்த வீடு கீழே ரோலர்லாம் கொடுத்து ராடில் ரோல் கொடுத்து அந்த வீடு செட் பண்ணோம். ஸோ எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் இப்படி திருப்பிட்டு அதுக்கேற்ற ஷார்ட்ஸ் எடுப்போம். அப்புறம் எந்த பக்கம் திருப்பி இப்படி இது மாதிரி ஓகே அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஓகே. அந்த வீட்டில் இருக்க சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளைமேக்ஸ் வந்து ஊட்டி குன்னூர். குன்னூரில் போய் அதை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி அங்கே போய் எரெக்ட் பண்ணோம். இது நீங்கள் ஒரே ஒரு இடத்துல போட்ட செட்டு கிடையாது? இல்லை இல்லை, இந்த செட்டை அப்படியே எடுத்துட்டு இங்கே இருக்க சீன்லாம் இன்டீரியராக முடிச்சுட்டு அதை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி கொண்டு போய் அங்கே போய் போட்டு எக்ஸ்ட்ரீம் இதில் அர்த்தம். புரியுது. இல்லை, அது எங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா வந்து ஏதோ ஒரு அந்தரத்தில் ஒரு வீடு ஆடிட்டே இருக்கு, அதில் எல்லாரும் இருக்கிற மாதிரியும் அதில் ஒவ்வொருத்தராக வெளியில் வர மாதிரியும் அப்படி தான் இருந்தது. எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அந்த படத்தோட நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அவ்வளோ நல்லா இருந்தது. மைக்கேல் மதன காமராஜன் நீங்கள் நடித்த அந்த சீனுமே ரொம்ப நல்லா இருக்கும். கமல் சார் வந்து அல்டிமேட்டு ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பாங்க. இல்லை அதாம்மா, ஒரு நல்ல படம் வரணும், நல்ல இது வரணும்னா கமல் தான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். அவர் மாதிரி ஆக்டர்கள் இருந்தால் தான் நம்ம நல்ல படங்களை கொடுக்க முடியும், வித்தியாசமான படம் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு துணிஞ்சு ஒரு ஹீரோ வேணும். புரியுது புரியுது சார். அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து நாகேஷ் சார் பண்ணியிருப்பார். நாகேஷ் சார் வந்து ஹியூமரில் வந்து வேற லெவலில் பண்ணுவார். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸை அடிச்சுக்கவே முடியாது. அவரோட உங்களோட ஜேர்னி எப்படி சார் இருந்தது? அவரோட நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேம்மா. ஏன்னா அவருக்கு அப்பா எங்கள் படங்கள்லாம் அப்பாவோட படங்கள் நடிச்சிருக்காரு. அப்போ நம்ம பேசுனதில்லை, பட் இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது பேசியிருக்கேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஒரு ஹியூமரஸாக இருக்கும். ஆமாம்மா, ஜெய் ஜெய் ஜெய்னு இருக்கும். ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பார், ரொம்ப இது பண்ணுவார். நம்மகிட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார். ஒரு சின்ன பசங்க தான் இது பண்ண மாட்டேன்.